வணக்கம். 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். சவால்களை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு வளர்ச்சி ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் சஞ்சரிப்பதுடன் கண்டகச்சனியின் தாக்கமும் இருப்பதால் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. புத்திசாலித்தனத்தாலும் திட்டமிடுதலாலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. சவால்களைக் கண்டு அஞ்சாமல் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இந்த ஆண்டு அதிகரிக்கும். குறிப்பாக கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இது உறவு முறைகளில் சில குழப்பங்களை தந்தாலும் வரக்கூடிய 2026 ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி குரு 11ஆம் இடத்திற்கு உங்கள் வாழ்வில் போக்கையே மாற்றக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஆண்டாக அமையும். ஆண்டின் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். அனைத்து தடைகளும் நீங்கி சுப பலன்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு திட்டமிடுதல் மிக முக்கியமானது. எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்தை கையாண்டால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். குரு பகவானின் அருளால் உங்கள் புத்திசாலித்தனம் கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது, குறிப்பாக அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிதமான பலன்களை கிடைக்கும். குறிப்பாக வருமானம் சீராக இருந்தாலும் தேவையற்ற பயணங்கள் மற்றும் சுப செலவுகள் கையிருப்பு குறையலாம். ஆண்டின் முற்பகுதியில் பண நெருக்கடிகள் வந்தாலும் பிற்பகுதியில் அவைகள் முறையே சீராகும். பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது குடும்ப பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்பது மிக மிக அவசியம். யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ குறிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டாம். இந்த ஆண்டு தவிர்த்து விடுவது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு தொட்டது துலங்கும் காலமாக அமையும். புதிய தொழிலில் முதலீடு இரட்டிப்பு லாபத்தை தரும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வராது என்று நினைத்த கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். வங்கி சேமிப்பு நிச்சயமாக உயரக்கூடிய காலகட்டமாக ஜூன் மாதத்திற்கு மேல் கன்னிராசிக்கு நிகழ வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் உத்தியோகம்னு பார்க்குறப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகம் இருக்கும்னு சொல்லலாம். சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடினமாக உழைத்தாலும் அதனால் பலன் கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் உழைப்பு வீண் போகாது. சுய தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளரிடம் கனிவாக நடக்க வேண்டியது அவசியம். கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் வெளிப்படையாக பேசுவது நல்லது. புதிய தொழிலை தொடங்குவதை விட இருப்பதை சீரமைப்பதில் கவனம் செலுத்தவும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஜூன் மாதத்திற்கு பிறகு உறுதியாக கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை முக்கியத்துவக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பம் மற்றும் உறவுகள் வகையில் குடும்ப உறவினர்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ஒற்றுமை வளர்க்கக்கூடும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களையும் மனக்கசப்பை உண்டாக்கலாம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு சமயத்தில் கை கொடுப்பார்கள். திருமண முயற்சிகளில் சில தடைகள் வந்தாலும் இறுதியில் நல்லபடியாகவே முடியக்கூடியதாக அமையும். ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு அலட்சியம் காட்டக்கூடாது. குறிப்பாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி அல்லது ஒவ்வாமை, அலர்ஜி போன்றவை வந்து போகலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடும் முறையான உறக்கமும் அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது தியானம் பரிந்துரைக்கப்படுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சாலை விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய அவசியம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் துளசி தீர்த்தம் அருந்துவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மன அமைதியை தரும். கன்னிராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு விடாமுயற்சியால் வெற்றி காணக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.